ஸ்ரீ வெங்கடேஸ்வரா சுவாமி கோயில் வரலாறு. திருப்பதி ஸ்ரீ வெங்கடேஸ்வரா சுவாமி கோயில், திருமலா கோயில், இந்தியாவின் மிக புகழ்பெற்ற இந்து கோயில்களில் ஒன்றாகும். இது ஆந்திர பிரதேச மாநிலத்தில் உள்ள திருமலையில் அமைந்துள்ளது. புராணங்களின்படி இந்த கோயில் மகாபாரத காலத்திலிருந்தே இருந்ததாக கூறப்படுகிறது. பக்தி மரபின்படி திருமலையில் உள்ள திருமலைக்கு அயோத்தியா, மதுரா, காஞ்சி போன்ற புனித தலங்களுக்குப் பிறகு மிக முக்கியமான தலம் எனக் கருதப்படுகிறது. ஸ்ரீமகாவிஷ்ணுவின் அவதாரமான வெங்கடேஸ்வரர் பெருமாள் இந்த ஆலயத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளார். ஸ்கந்த புராணம், வராக புராணம், பரமபுராணம் ஆகிய புராணங்கள் இந்த கோயிலின் முக்கியத்துவத்தை விவரிக்கின்றன. வராக மூர்த்தி மற்றும் திருமலை பிரம்மா தேவனின் வேண்டுகோளின்படி வராக மூர்த்தி விஷ்ணுவின் ஒரு வடிவம் திருமலையை தன் வசத்தில் கொண்டு வந்தார். ஸ்ரீனிவாசர் மற்றும் பத்மாவதி திருமணம். ஸ்ரீனிவாச பெருமாள் பத்மாவதி தேவியுடன் திருமணம் செய்து கொண்டார். இது திருமலையில் நடைபெறுகிறது. கோயிலின் கட்டிடக்கலை மற்றும் முக்கியத்துவம். கோயில் திராவிட கலையுடன் இணைந்த ஒரு அழகான கட்டிடக்கலை வடிவமைப்பைக் கொண்டுள்ளது. கோயிலின் மிக முக்கியமான பகுதி அனந்த நளாயிர திருப்பணி என அழைக்கப்படுகிறது. கோயில் வளாகத்தில் பல உபசந்நிதிகள், துணை சந்நிதிகள் உள்ளன. கோயிலில் உள்ள ஹுண்டி உலகிலேயே அதிக காணிக்கைகள் செலுத்தப்படும் புனித இடங்களில் ஒன்றாகும். தினமும் லட்சக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்ய வருகின்றனர். கோயிலின் பிரசித்தி காரணமாக கலியுக வைகுண்டம் என அழைக்கப்படுகிறது. பிரபல திருவிழாக்கள். பிரம்மோற்சவம் ஆண்டுதோறும் நடக்கும் மிகப்பெரிய விழா. வைகுண்ட ஏகாதசி சிறப்பு தரிசனமும் உற்சவங்களும் நடக்கின்றன. ராகுகால அபிஷேகம், விசேஷ பூஜைகள் நடத்தப்படும். திருப்பதி வெங்கடேஸ்வரர் கோயில் உலகெங்கும் உள்ள பக்தர்களுக்கு மிகப்பெரிய ஆன்மீகத் தூணாக விளங்குகிறது.